ஒரு பக்கம் ஒரு புள்ளி 4 கோடி ரூபாய் செலவுல கட்டப்படுற ஒரு பிரம்மாண்டமான மயானம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாதாரண பிளாஸ்டிக் நாற்காலி. இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தானே தோணுது. ஆமா, ஆனா சம்பந்தமே இல்லாத இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் நம்ம 146 கோடி இந்தியர்களோட ஒரு அடிமை மனநிலைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த விரிவான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி இருக்க போகுது. கரெக்ட். உள்ளூர் எம்எல்ஏ ஆஃபீஸ்ல நடந்த ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி சர்ச்சை, பல கோடிகளை முழுங்கின ஒரு மயான முறைகேடு, அப்புறம் பிரதான எதிர்க்கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு அதிரடியான மோதல். அது மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல நார்வேல நடக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான உச்சி மாநாடுன்னு பல விஷயங்கள் இன்னைக்கு நாம பேச போறோம். நிஜமாவே இதையெல்லாம் கேட்கும்போது இந்த சிஸ்டம் எங்க தான் கோளாறாகுதுன்னு உங்களுக்கே ஒரு கட்டத்துல தோண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற அத்தனை செய்திகளுக்கும் அடிப்படையான ஒரு மையப்புள்ளி இருக்கு. அதாவது அதிகாரம் எப்படி செயல்படுது, ஒரு சாமானியன் அந்த அதிகாரத்தை எப்படி எதிர்கொள்றான், அவனோட பொறுப்புடைமை என்ன அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி. மேலோட்டமா பார்த்தா இது வெறும் அரசியல் செய்திகள் மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா இது நம்ம சமூகத்தோட உளவியலையே தோலுரிச்சு காட்டிடும். சரி, நம்ம நேரா விஷயத்துக்கே வருவோம். ஆமா, இந்த அதிகாரத்தோட தோரணைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த செய்தியை படிக்கும்போதே ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல்ல கவுண்டம்பாளையம் தொகுதியில டிவிஎம் கட்சி சார்பா ஜெயிச்ச எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் ஒரு சட்ட பட்டதாரி. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஜோதிடரும் கூட. ஓ, அவங்க அந்த சொந்த ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் போட்டாங்களே, அத பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். சமீபத்துல அவங்க தன்னோட சொந்த ஜோதிட அலுவலகமான ஆஸ்ட்ரோ மேஜிக்ல வச்சு கோவை மாநகராட்சி அதிகாரிகளோட ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் வெளியாகி பெரிய சர்ச்சையாச்சு. ஆமா, சமூக வலைத்தளங்கள்ல இதுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கு காரணமே அந்த புகைப்படங்கள்ல இருந்த ஒரு தோரணை தான். எம்எல்ஏ ஒரு பெரிய சொகுசான நாற்காலியில கெத்தா உட்கார்ந்திருக்க, அவங்களுக்கு முன்னாடி வந்திருந்த அரசு அதிகாரிகள் எல்லாரும் சாதாரண பிளாஸ்டிக் நாற்காலிகள்ல வரிசையா உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க ஜோதிட பட்டதாரியா இல்லையா அப்படிங்கறதோ இல்ல அந்த பிளாஸ்டிக் நாற்காலியோ இங்க பெரிய பிரச்சனை கிடையாது. பின்ன எதுதான் உண்மையான பிரச்சனை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிக்கும் அரசு இயந்திரத்தை இயக்குற அதிகாரிகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அதிகார படிநிலை இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஹையரார்கி. அதுதான் இங்க விவாத பொருள். கரெக்ட். மக்களாட்சியில எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க ஒரு பிரதிநிதி தான். அவங்க அதிகாரிகளுக்கு மேலான ஒரு எஜமான் கிடையாது. இப்படி ஒரு கூட்டத்தை தன்னோட தனிப்பட்ட பிசினஸ் நடக்கிற இடத்துல வைக்கிறதே ஒரு தவறு. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு கார்ப்பரேட் உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட பாஸ் தான் மட்டும் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துக்கிட்டு தன்னோட ஊழியர்களை தரையில உட்கார வச்சு மீட்டிங் போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை தான் இது மக்கள் மத்தியில உருவாக்குது. மிகச்சரியான ஒப்பீடு. நான் என்ன கேட்குறேன்னா, அரசு அதிகாரிகளோட நடத்தை விதிகள், அதாவது கோட் ஆஃப் கண்டக்ட்ல இதற்கெல்லாம் இடம் இருக்கா? ஒரு தனிப்பட்ட நபரோட வியாபார இடத்துக்கு போய் இப்படி பிளாஸ்டிக் நாற்காலியில உட்கார்ந்து ரிவ்யூ மீட்டிங் அட்டென்ட் பண்றது அந்த அதிகாரிகளின் மீதே ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? நிச்சயமா. அதிகாரிகளுக்கும் இது ஒரு பெரிய சறுக்கல் தான். இந்த மாதிரி கூட்டங்களை பொது இடங்கள்லயோ அல்லது முறையான அரசு அலுவலகங்களிலயோ நடத்துறது தான் ஒரு முறையான நிர்வாக மரபு. இது ஒரு வகையான ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்னா? அதாவது மக்கள் அதிகாரத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காட்சி பிழை. அதிகாரிகளை தங்களுக்கு கீழே உட்கார வைக்கிறது மூலமா நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டிக்கிற ஒரு மனநிலை தான் இது. ஆமா, அந்த பவர் ட்ரிப்னு சொல்லுவாங்களே அதுதான். இதே மாதிரி தான் அந்த நல்லூர் சப் இன்ஸ்பெக்டர் விவகாரமும். அவரு ஒரு சாதாரண பெட்டி கடையில வெறும் 200 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 200 ரூபாய்க்கா சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அதுதான் தப்பு. வெறும் 200 ரூபாய் தானேன்னு சிலர் கேட்கலாம். ஆனா லஞ்சம் அப்படிங்கிறது தொகைய பொறுத்தது கிடையாது. அது ஒரு மனநிலை. நான் இந்த பதவியில இருக்கேன், எனக்கு நீ இதை செஞ்சுதான் ஆகணும் நினைக்கிற அந்த என்டைட்டில்மெண்ட் தான் இங்க ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது ஒரு ஆபத்தான என்டைட்டில்மெண்ட் தான். சரி, இப்போ இந்த தனிநபர்களோட அதிகார தோரணையிலிருந்து நாம கொஞ்சம் விலகி ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் எப்படி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு வருவோம். பல்லடம் நகராட்சியில நடந்த விவகாரத்தை சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதை படிச்சப்போ உண்மையிலே எனக்கு தலை சுத்திடுச்சு. இதை கேட்கிற நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில 2015ல பல்லடம் ரோட்டரி அறக்கட்டளை அவங்களோட சொந்த செலவுல ஒரு மின்மயானம் கட்டுற பணிகளை தொடங்குறாங்க. ஓகே. சுமார் 25% பணிகளை முடிச்சும் வராங்க.
அப்போ திடீர்னு உள்ள வர்ற அதிகாரிகள் முறையான அனுமதி இல்லைன்னு சொல்லி அந்த வேலையை அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. ஒரு கட்டமைப்புக்கு அனுமதி இல்லைன்னு தடுத்து நிறுத்துறது அதிகாரிகளோட வேலைதான். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுல தான் இங்க மிகப்பெரிய ஊழலே இருக்கு. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு நிமிஷம், இதை என்னால நம்பவே முடியல. ஒரு தனியார் அமைப்பு சொந்த செலவுல கட்டுற ஒரு திட்டத்தை நிறுத்திட்டு அதை அப்படியே அழிச்சிட்டு பல்லடம் நகராட்சி சார்பா 1.40 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்துல புதுசா ஒரு மின்மயான அமைக்க திட்டம் போடுறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு மோசடி பாருங்க. இதை எதிர்த்து அறக்கட்டளை சார்பா அரவிந்த் பாபுங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. வழக்க விசாரிச்ச நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம்னு கடுமையா கண்டிச்சு சிபிஐ அப்புறம் சிஏஜி விசாரணைக்கு அதிரடியா உத்தரவிட்டிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. நான் என்ன கேக்குறேன்னா, கால்வாசி முடிஞ்ச ஒரு திட்டத்தை வீணடிச்சிட்டு ஏன் புதுசா மக்கள் நிதியை ஒதுக்க மார்க்கம் பார்க்கணும்? ஒரு நகராட்சி பட்ஜெட்ல இது எப்படி சாத்தியம்? ஆடிட்ல இது எப்படி பாஸ் ஆகும்? இதனுடைய மெக்கானிசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு நகராட்சியில எப்படி பட்ஜெட் ஒதுக்குறாங்க, மக்கள் வரிப்பணம் எப்படி மடைமாற்றப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது ஒரு தனியார் அமைப்பு அவங்களோட சொந்த செலவுல ஒரு வேலையை செய்யும்போது அதுல அரசியல்வாதிகளுக்கோ இல்ல ஊழல் அதிகாரிகளுக்கோ எந்த கமிஷனும் கிடைக்காது. ஓஹோ, அதனாலதானா? ஆமா, அதனால அனுமதி இல்லைன்னு ஒரு தொழில்நுட்ப காரணத்தை காட்டி அதை முதல்ல நிறுத்துறாங்க. அப்புறம் அதே திட்டத்தை அரசு திட்டமா மாற்றி 1.4 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் விடுறாங்க. இதுக்காக ஒரு நகராட்சி கூட்டத்தை கூட்டி கவுன்சிலர்கள் ஒப்புதலோட தீர்மானமும் நிறைவேத்துறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா கமிஷன் அடிக்கிறதுக்காகவே ஒரு போலி திட்டத்தை உருவாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. இது ஒரு தெளிவான கூட்டு சதி, அதாவது கொல்யூஷன். ஒப்பந்தம் கொடுத்த நிர்வாகம், அன்றைய கவுன்சில், அனுமதி கொடுத்த அதிகாரிகள்னு ஒட்டுமொத்த சிஸ்டமும் இதுல கைகோர்த்திருக்கு. நீதிபதி ஏன் சிஏஜி விசாரணைக்கு உத்தரவிட்டார்னு இப்ப புரியுது. ஆமா, சிஏஜி அப்படிங்கிறது அரசோட வரவு செலவுகளை கண்காணிக்கிற ஒரு உச்ச தணிக்கை அமைப்பு. ஒரு 4 கோடி ரூபாய் தனியார் ஒப்பந்தம் ஏன் ரத்தானது, அதுக்கு பிறகு அரசு செலவுல ஏன் அவ்வளவு பெரிய தொகை ஒதுக்கப்பட்டது, அந்த பணம் யார் யாருக்கெல்லாம் போச்சு அப்படிங்கறது சிஏஜி ரொம்ப துல்லியமா வெளியே கொண்டு வந்துரும். இது அரசுக்கு நேரடி நிதி இழப்பை ஏற்படுத்தின ஒரு கிரிமினல் குற்றமாச்சே. கண்டிப்பா. பொதுமக்களோட விழிப்புணர்வு தான் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு. நீங்க ஒரு வரி செலுத்துபவரா இருந்தா உங்க பணம் எப்படி எந்தெந்த வழிகளெல்லாம் மாயமாகுதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு பெரிய உதாரணம். சரி, அரசு இயந்திரம் இப்படி செயல்படும்போது அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க வேண்டிய அரசியல் கட்சிகள், குறிப்பா எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்கேதான் நாம அடுத்த கட்டத்துக்கே நகர்றோம். ஆமா, ஆளும் அரசை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்குள்ள இப்போ மிகப்பெரிய உள்கட்சி மோதல் நடந்துட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெளிப்படையாவே ஒரு சவால் விடுத்திருக்காரு. தைரியம் இருந்தா பொதுக்குழுவை கூட்டுங்க, நாங்க அங்கே விவாதிக்க தயாருன்னு ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் 2026 தேர்தல்ல அவங்க சந்திச்ச தொடர் தோல்விதானே. ஆமா, சி.வி. சண்முகம் தரப்புல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தேர்தல்ல 108 இடங்களை ஜெயிச்ச டிஎம்கே கட்சியோட கூட்டணி வைக்க ஒரு வாய்ப்பு வந்தப்போ இபிஎஸ் அதை உதாசீனப்படுத்திட்டார் அப்படிங்கிறதுதான். அதுவே தோல்விக்கு முக்கிய காரணம் சொல்றாங்க. அது பத்தாதன சமீபத்துல சென்னையில நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கட்சியின் மூத்த தலைவரான ஜெயக்குமார் அவர்கள் புறக்கணிச்சிருக்கார். இது கட்சிக்குள்ள வேலுமணி சண்முகம் ஒரு பக்கமும் இபிஎஸ் ஒரு பக்கமும் இருக்கிற பிழவை ரொம்ப அப்பட்டமா காட்டுது. எனக்கு என்ன சந்தேகம்னா, திடீர்னு இவங்க ஏன் இவ்வளவு வெளிப்படையா மோதிக்கிறாங்க? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இது வெறும் 2 தலைவர்களுக்கு இடையில நடக்கிற ஈகோ மோதல் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான, அரசியல் ரீதியான செஸ் கேம் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்ன செஸ் கேம்? சட்டசபையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வா நம்ம நினைவு கூறலாம். சமீபத்துல நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல 25 அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிஎம் அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. ஓ ஆமாம், கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இது மிகப்பெரிய தவறாச்சே. கரெக்ட். ஒரு கட்சியோட கொறடா, அதாவது விப், வகுப்பறையில ஒரு லீடர் மாதிரி அவர் எம்எல்ஏக்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அதை மீறி வாக்களிச்சா பதவி பறிபோயிடும். இது எந்த தரப்புக்கும் சார்பின்றி நடுநிலையா பார்த்தா புரியும். அதனாலதான் இபிஎஸ் அந்த 25 பேரையும் கட்சியிலிருந்து நீக்கினாரா? ஆமா. ஆனா இங்கேதான் சி.வி. சண்முகம் ஒரு சட்ட பாயிண்ட பிடிக்கிறாரு. சட்டமன்ற குழுவோட தலைவரையோ கொறடாவையோ தேர்ந்தெடுக்க முறையான கூட்டமே நடக்கல. அப்படி இருக்கும்போது இபிஎஸ் பிறப்பித்த கொறடா உத்தரவே செல்லாதுன்னு அவர் வாதிடுறாரு. அதாவது இபிஎஸோட அதிகாரத்தையே அவர் கேள்வி கேட்கிறாரு. சரியா புடிச்சிட்டீங்க. எனக்கு இது எப்படின்னா,
நடுக்கடல்ல ஒரு பெரிய புயலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கப்பல்ல மாலுமிகள் எல்லாரும் உட்கார்ந்து அவங்க கப்பல்லயே ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டிய பிரதான எதிர்க்கட்சி தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் கூட்டத்துக்கு வராததுக்கும் இதுதான் காரணமா? ஆமா, அவர் எந்த அணிலையும் முழுமையா சாயாம என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறாரு. ஒரு கட்சி ஆளும் அரச விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி தங்களுக்குள்ள ஜனநாயகத்தை எப்படி கையாளுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உள்கட்சி ஜனநாயகமே ஆட்டம் காணும்போது இவங்க எப்படி பல்லடம் மாதிரியான ஊழல்களை தட்டி கேட்பாங்க? அதான் யதார்த்தம். அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ள செஸ் விளையாடிட்டு இருக்கும்போது சாமானிய மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராட வேற வழிகளை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நீங்க கவனிக்கணும். சொல்லுங்க. ஒரு பக்கம் உள்ளூர்ல ஒரு சாதாரண குடிமகன் தன்னோட அடிப்படை உரிமைக்காக டிஜிட்டல் வழியில போராடுறான். மறுபக்கம் நம்ம தேசம் உலகளாவிய பொருளாதார தேவைகளுக்காக ஒரு மிகப்பெரிய மூலபாய நகர்வை எடுத்துட்டு இருக்கு. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்தியாவோட உண்மையான முகம் நமக்கு தெரியும். நீங்க சிமச்சந்திரன் செஞ்ச அந்த வைரல் ரீல்ஸ் விவகாரத்தையும் நார்டிக் உச்சி மாநாட்டையும் ஒப்பிடுறீங்க, சரிதானே? கரெக்ட். முதல்ல லோக்கல் விஷயத்தை பார்ப்போம். மாற்றுத்திறனாளி சங்கத்தை சேர்ந்த சிமச்சந்திரன் அப்படிங்கிறவரு அரசு அதிகாரிகளோட மெத்தன போக்க கிண்டல் செஞ்சு சமூக வலைதளங்கள்ல ஒரு ரீல்ஸ் வெளியிட்டார். ஆமா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பல மாசமா வரலன்னு சொல்லி. அதேதான். ஆபீஸ்க்கு போனா அலைக்கழிக்கிறாங்க. இதை எதிர்த்து அவர் நேரடியா ஒரு டிஜிட்டல் போராட்டத்தை கையில் எடுத்தார். அது மிகப்பெரிய அளவுல வைரலாவும் ஆச்சு. இது இன்றைய டிஜிட்டல் யுகத்தோட மிகப்பெரிய ஆயுதம். ஒரு சாமானியனுக்கு வேற வழி தெரியாதப்போ அவன் இந்த சிஸ்டத்தை தட்டி எழுப்ப ரீல்ஸ் மாதிரியான ஊடகங்களை பயன்படுத்த தொடங்கிட்டான். ஆனா இதே நேரத்துல சர்வதேச அளவுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நார்வே தலைநகர் ஆஸ்லோல 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இது ஏதோ பேரளவு மாநாடு கிடையாது. கண்டிப்பா இல்ல. இந்திய பிரதமரோட நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்வீடன் ஆகிய 5 நார்டிக் நாடுகளோட பிரதமர்கள் இதுல பங்கேற்று இருக்காங்க. பசுமை தொழில்நுட்பம் அப்புறம் கண்டுபிடிப்புகளுக்கான 12 முக்கிய ஒப்பந்தங்கள் அங்க கையெழுத்தாயிருக்கு. EFTA ஒப்பந்தத்தை பத்தியும் பேசினாங்களே. ஆமா. EFTA ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த 15 ஆண்டுகள்ல இந்தியாவுல $100 பில்லியன் முதலீடு செய்ய இலக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, இந்த EFTA, $100 பில்லியன், நார்டிக் நாடுகள் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நிஜத்துல ஒரு சாமானியனுக்கு இதோட அர்த்தம் என்ன? எதுக்காக இந்தியா திடீர்னு இந்த நார்டிக் நாடுகளை நோக்கி போகுது? இது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. EFTA அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு சுதந்திர வர்த்தக அமைப்பு. இன்னைக்கு உலக அளவுல அமெரிக்காவோட டாரிஃப் கட்டுப்பாடுகள், ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரியான பல புவி அரசியல் அழுத்தங்கள் இருக்கு. அதனால நாம ஒரு மாற்று வழியை தேடுறோம். ஆமா, இந்தியா தன்னோட பொருளாதாரத்தை ஒரே ஒரு நாட்டை மட்டும் நம்பி வச்சிருக்க முடியாது. நம்முடைய சப்ளை செயினை நாம விரிவுபடுத்தணும். அதுக்காக தான் இந்த நார்டிக் நாடுகளை நாம குறிவைக்கிறோம். அந்த நாடுகள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? அவங்க கிட்ட 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ப்ளூ எக்கானமின்னு சொல்லப்படுற கடல்சார் பொருளாதாரம், இன்னொன்னு தூய்மையான எரிசக்தி, அதாவது கிளீன் எனர்ஜி. எதிர்காலமே அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. அவங்க கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு, நம்ம கிட்ட அதுக்கான சந்தையும் மனித வளமும் இருக்கு. இது ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிக் நகர்வு. ஆக இங்கதான் அந்த மிகப்பெரிய முரண்பாடு வருது. ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளி தனக்கு வரவேண்டிய சில $1000 உதவித்தொகைக்காக ஒரு ரீல்ஸ் போட்டு அதிகாரிகள் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ரொம்ப வேதனையான விஷயம். ஆனா ஒரு நாடா இந்தியா தான் எதிர்கால இருப்புக்காக $100 பில்லியன் முதலீட்டை இருக்க ஐரோப்பாவோட ஒப்பந்தம் போடுது. நாம எவ்வளவு பெரிய வல்லரசா மாறினாலும் உள்ளூர்ல அந்த $200 லஞ்சமும் பிளாஸ்டிக் நாற்காலி அதிகாரமும் மாறாத வர இந்த வளர்ச்சி யாருக்கானதுங்கிற கேள்வி வருது இல்லையா? உண்மைதான். இது ஒரு சிஸ்டத்தோட கோளாறு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்தோட மனநிலையிலயும் உள்ள கோளாறு. எக்ஸாக்ட்லி. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேரா இருக்கிற அந்த விஷயத்தை பத்தி நாம பேசியே ஆகணும். நாம இன்னைக்கு பார்த்த அந்த அதிகார துஷ்பிரயோகம், பல்லடம் ஊழல், அரசியல் அடிமைத்தனம், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மக்கள் கிட்ட சுயத்தேடல் இல்லாம போனதுதான். கரெக்ட். 146 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டுல ஏன் பெரும்பாலானவர்கள் கிட்ட அந்த சுயத்தேடல் இல்ல? ஏன் நாம சுயமாக விமர்சன ரீதியா சிந்திக்கிறதே இல்ல? இது முக்கியமான ஒரு உளவியல் கேள்வி. ஏன் இந்த சுயத்தேடல் ஒரு வெற்றிடமாவே இருக்கு? முதலாவது காரணம் நம்ம மக்களோட அன்றாட வாழ்வாதார போராட்டம், அதாவது சர்வைவல் மோட்.
பசியும் வேலைக்கான ஓட்டமும் இஎம்ஐ கட்டணமேங்கிற பயமும் இருக்கிற ஒரு சராசரி மனுஷன் கிட்ட போய் நீ ஏன் அரச விமர்சிக்கலன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஆமா, அவங்களுக்கு இந்த சிந்தனையே ஒரு சொகுசான விஷயமா மாறிடுச்சு. ரெண்டாவது, அப்புறம் ரொம்ப முக்கியமானது, நமது கல்வி முறை. அந்த மனப்பாட கல்வி முறைன்னு சொல்லுவாங்களா, அதை சொல்றீங்களா? ரோட் லேர்னிங். அதேதான். நம்ம பள்ளிகள் மாணவர்களுக்கு என்ன சிந்திக்கணும்னு சொல்லி கொடுக்குதே தவிர எப்படி சிந்திக்கணும்னு கத்து கொடுக்கறதில்ல. அப்படியே புத்தகத்துல உள்ளத மனப்பாடம் செஞ்சு தேர்வுல எழுதிட்டு மறந்துட வேண்டியதுதான். வகுப்பறையில ஒரு மாணவன் ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்டா அது ஒழுங்கினமா பார்க்கப்படுது. ஆமா, கேள்வி கேட்கவே கூடாதுன்னு வளர்க்கப்படுற ஒரு சமூகம் எப்படி அதிகாரத்தை கேள்வி கேட்கும்? அது மட்டும் இல்லாம நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் நம்ம சமூகத்துல ஆழமா வேரூன்றுடுச்சு. இதை விட ரொம்ப ஆபத்தான ஒண்ண நான் சமீப காலமா பார்க்கறேன். நீங்களும் அதை யோசிச்சு பார்க்கணும். என்னது அது? இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல குறிப்பா இளைஞர்கள் மத்தியில ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு அரசியல்வாதியை திரையில காட்டி தலைவன் இருக்கான் அவன் பார்த்துப்பான்னு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போடுறாங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. இது ஒரு அப்பட்டமான அடிமை மனநிலை. மதம், சாதி, அரசியல் கட்சிகள்னு எந்த ஒரு அதிகார அமைப்பா இருந்தாலும் அவங்க சுயமாக சிந்திக்கிற, கேள்வி கேட்கிற மனுஷங்களை ஒருபோதும் விரும்புறதே இல்ல. தங்களை கண்மூடித்தனமா பின்பற்ற ஒரு கூட்டம் தானே அவங்களுக்கு தேவை. ஆமா, அந்த கூட்டத்தை இந்த ரக்ஷகன் பிம்பம் ரொம்ப சுலபமா உருவாக்கிடுது. ஜனநாயகத்துல ஓட்டு போடுறதோட நம்ம கடமை முடிஞ்சிடுச்சா? நாம ஒரு மேலாளரை, அதாவது ஒரு அரசியல்வாதிய நம்ம வரி பணத்தை நிர்வகிக்க தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா தேர்ந்தெடுத்த நாமே அவருக்கு தொண்டனாவோ அடிமையாவோ மாறுறது எவ்வளோ பெரிய முரண்பாடு. இத நினைக்கும் போது கோபம் வர்றது ரொம்ப நியாயமானதுதான். அல்லட மின்மயானத்துல 1.4 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமே அங்க யாருமே அதை தட்டி கேட்கல அப்படிங்கிறது தான். தனிநபர் வழிபாட்டுல மூழ்கி இருக்கிற மக்கள் வெறும் வாக்கு வங்கிகளா சுருங்கிடுறாங்க. தலைவர்கள் அப்படிங்கிறவங்க மக்களோட பிரதிபலிப்பு தான். மக்கள் சிந்திக்காத வர, மக்கள் தங்கள நுகர்வோர்களா மட்டுமே சுருக்கிக்கிற வர அரசியல்வாதிகளும் சிந்திக்க மாட்டாங்க, ஊழலும் நிற்காது. உண்மையான விடுதலை அப்படிங்கிறது கேள்வி கேட்கறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம பயணிச்ச பாதையை ஒரு முறை சுருக்கமா திரும்பி பார்ப்போம். எம்எல்ஏ ஆபீஸ்ல அதிகாரிகளுக்கு போடப்பட்ட பிளாஸ்டிக் நாற்காலி தோரணை, அப்புறம் அந்த 700 ரூபாய் லஞ்சத்துல தொடங்கணும். ஆமா, அதுக்கப்புறம் தனியார திட்டத்தை அழிச்சிட்டு அரசு பணத்துல கட்டப்பட்ட பல்லடம் மின்மையான முறைகேடை அதோட மெக்கானிசத்தோட பார்த்தோம். அப்புறம் ஆளும் அரசை எதிர்க்க முடியாம தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற அதிமுகவோட உள்கட்சி பூசலை பார்த்தோம். கடைசியா சிமச்சந்திரன் விவகாரமும் நாட்டிக் மாநாடும். கரெக்ட். ஒரு சாமானியன் தன்னோட உரிமைக்காக சிஸ்டம்தோட போராடுற டிஜிட்டல் ரீல்ஸையும், அதே நேரம் இந்தியா தன்னோட எதிர்காலத்துக்காக நார்டிக் நாடுகளோட போடுற $100 பில்லியன் ஒப்பந்தத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம். இது அனைத்தையும் இணைக்கிற ஒரே புள்ளி நம்ம சமூகத்தோட கேள்வி கேட்கும் திறன் அப்புறம் சுயதேடல் இல்லாமைதான். ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. மக்கள் தன்னிச்சையா வாசிச்சு தேடணும். நம்ம கல்வி முறையில மதிப்பெண்களை தாண்டி விவாதங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படணும். முக்கியமா மக்கள் கையில இருக்கிற சமூக ஊடகங்களை தனிநபர் வழிபாட்டுக்கு பயன்படுத்தாம அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்க பயன்படுத்தணும். 100க்கு 100 உண்மை. ஆனா இத பத்தி பேசும்போது எனக்குள்ள ஒரு புது சிந்தனை தோணுது. இத கேட்கிற நீங்களும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. பள்ளிகள்ல இருக்கிற இந்த மனப்பாட கல்வி முறையத்தான் நாம காலங்காலமா விமர்சிச்சுட்டு இருக்கோம். சரி. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லார் கைகள்லயும் இருக்கிற ஸ்மார்ட் போன்களும் அதுல இயங்குற ஏஐ அல்காரிதங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்கு எந்த அரசியல் பிடிக்குமோ, எந்த சித்தாந்தம் பிடிக்குமோ அதை மட்டுமே திரும்ப திரும்ப காட்டி நம்ம சிந்தனை வட்டத்தை ஒரு கிணற்றுத்தவளை மாதிரி சுருக்கிடுது இல்லையா? கண்டிப்பா. எக்கோ சேம்பர்ஸ்னு சொல்வாங்கல்ல. ஆமா. ஒருவேளை பழைய பள்ளிக்கல்வியை விட நாம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நவீன தொழில்நுட்பம் நம்மோட சுயதேடலையும் கேள்வி கேட்கிற திறனையும் இன்னும் அதிவேகமா அழிச்சுக்கிட்டு இருக்கா? நாம நம்மள அறியாமலேயே தொழில்நுட்பத்துக்கிட்ட நம்ம சுயமா சிந்திக்கிற திறனை அடகு வச்சுட்டோமா? இது நிஜமாவே ரொம்ப பயமுறுத்துற ஒரு கேள்விதான். இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான உங்கள் சிந்தனையை தூண்டுற தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். விடை பெறுவது தி டீப் டைவ்.